அக்கினியும் சம்சாரம் உள்ளதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடுக்கலாக நீங்க வந்திருக்குது. அந்த ரத்தத்திலேயாக்க நீங்க முங்க வேண்டியது. அப்ப அந்த ரத்தத்தை முன்பதும் ரத்தத்தில ஜீவன் இருக்கு. அந்த ஸ்நானப்படும்போது அந்த ரத்தத்தின் ஜீவன் உங்க உடலே ஏறி வருது. அந்த ரத்தத்தின் ஜீவனில் என்ன இருக்கு? எத்தனை நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் உன் உடல்ல வரும்போது உனக்கு சொர்க்கத்திலே அட்மிஷன் கிடைக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அது அவங்கள ஏற்றிருக்கவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? அவங்கள லைஃபே மாறுது. அவங்க எப்படி ஜெனிச்சிருக்கா? ஆண்டவரின் சித்தத்தினால் ஆண்டவனால் தான் உருவாக்கப்பட்டு ஜெனித்ததாக அவன் வேதம் கூறுகிறது. அப்போ ஸ்நானப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் பிறகு நாமும் சாதாரண இங்க உலகத்தில் உள்ள ஆள் கிடையாது, ஆனா சொர்க்கத்தில் உள்ள ஆளுக்கு எத்தனை இது சிந்திக்கிறோம். கையெழுத்து ஆண்டவரை சோதனை சொல்லுங்க. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இங்க ஒரு நற்செய்தி கூட்டம்ல சுகமளிப்பு யோகம் வச்சிருக்கீங்க. எனக்கு நாங்க என் ஜெப கூட்டத்துல நிறைய பேர் வராங்க, பல வியாதிக்கார் வராங்க. ஆனா ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அநேக சுகத்தோடு போறாங்க. பாஸ்டர் நீங்க வரும்போது சுகமளிப்பு கூட்டத்தை வைக்கிறேன். அந்த சுகமளிப்பு கூட்டத்தில் நிறைய நோயாளிகள் நான் கொண்டு இங்க பார்க்கும்போது எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்காங்க. சோதனம். இங்க வந்து நீங்க அந்த ஆராதனை பாட்டு பாடுற டைம்ல தான் பரிசுத்தாவி உங்க மேல இறங்கி வந்து உங்க நோய் எல்லாமே அப்புறப்படுத்திட்டு எல்லாமே ஆரோக்கிய நோய். ஏதாவது ஒரு நோயாளி இன்னைக்கு இருக்குன்னா ஆரோக்கியத்தோட தான் போகணும். காரணம் பரிசுத்தாவி இருக்கிறதோളം பரிசுத்தாவி இருக்கிற அளவில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நோயாளி இருக்கக்கூடாது. சுகத்தோடு தான் இருக்கணும். பரிசுத்தாவியின் அந்த சக்தியினால நம்ம உடம்புல உள்ள எல்லா ரோகமும் நோயும் போகும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்க உடம்பில் உள்ள எல்லா நோயையும் நீங்க மாற்றிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி வச்சது நம்ம நோயா கிடந்து கேன்சர், இந்த இருதய நோய், அப்படிலாம் நோய்கள் வந்து நாம அப்படி இறக்குது இல்லை, மருந்து போறதுக்கல்ல ஆண்டவர் நம்ம இங்க வச்சிருக்கிறது. அவர் மாதிரி நல்ல சமாதானமாக ஜெனிச்சு வளர்ந்து நல்ல முறையில அவங்க அடுத்து வச்சு போய் சேரணும். யாராவது நோயாளிகளா இருக்கணும். இன்னைக்கு நான் இந்த பேசிக்க முடியுது, என்ன வச்சு ஜெபிக்க போறேன். ஒரு நாளைக்கு பிறகு நோயாளியா இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம் இன்னைக்கு ஆண்டவர் இந்த மத்தியில உண்டு. ஆமென். அதனால நாம இப்ப யாரா இருக்காங்க? ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு கிடைக்க வேண்டிய அவகாசங்களை நாம் இந்த பலாத்காரமா வாங்கி எடுக்கணும். நாளைக்கு ஸ்நானப்படுற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். நான் சொன்னபடி நாம என்னதிலே ஸ்நானப்பட்டோம்? ஆண்டவரின் ரத்தத்திலே ஸ்நானப்பட்டோம். ஆண்டவரின் ரத்தம் கல்வாரி மலையில இருந்து சிந்தின ரத்தம் உலகம் முச்சுடா ஒழுகி வந்துட்டு இருக்கு. உலகத்துல எல்லா நதிகளிலுமே ஆண்டவரின் ரத்தம் வந்துட்டு இருக்கு. உலகத்துல எல்லா இந்த குளங்களிலேயுமே ஆண்டவரின் ரத்தம். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கும் போது